வணக்கம். சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் நமக்கு மிகவும் பிடித்த மிகவும் நெருக்கமான சிலர்கிட்ட பேசுகிறத விட வார்த்தைகளை பரிமாறிக்கிறத விட வெறுமனே அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க கையை பிடிச்சிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு அங்கே பெரிய அளவில் மொழி தேவைப்படாது அப்படின்னு இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் சில திரைப்பட பாடல்கள் நம்மளோட மொழியை அப்படியே பிரதிபலிக்கிறதா எனக்கு அடிக்கடி தோணும். இன்றைக்கி ஒரு பாட்டு நான் தேடி கண்டுபிடிச்சு அந்த பாட்டை கேட்டுட்ருந்தேன். அந்த பாட்டு நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா அப்படின்ட்டு. சிவாஜி கணேசனோட நடிப்பு, லக்ஷ்மியோட நடிப்பு, அந்த ரெண்டும் உருகி உருகி அந்த பாட்டுக்கு மிக நேர்த்திய அழகை சேர்த்திருக்கும். அதில் வர்ற ஒரு வரிகள், ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமில்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை, மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த நெஞ்சம் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் வீழ்வதில்லையே. சில நேரங்களில் பேசிகிட்ருக்கிறப்போ ஒரு உரையாடலில் நம்மக்கிட்ட பேசிகிட்ருக்கிறவங்களுக்கு நம்ம எந்த பதிலும் சொல்லியிருக்க மாட்டோம். காது கொடுத்து எல்லாத்தையும் கேட்டுட்ருப்போம். ஆனால் நம்ம மனசு சொல்லும், ராசாவே வருத்தமா, ஆகாயம் சுருங்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஆகாயம் சுருங்க போகிறதே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் ஆகாயம் ஆகாயமாக தான் இருக்கும். அது சுருங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் நல்லா சொல்லணும்னா அதே பாட்டில் வர்ற மாதிரி, மந்தையில் நின்னாலும் நீ வீரபாண்டி தேரு. எங்கள் ஊர் பகுதிகளில் ஒரு சொலவடைன்னு சொல்லப்படுற பழமொழி ஒன்று உண்டு. வஞ்சகமத்த ராசா உனக்கு வருத்த காணம் முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, எந்த ஒரு விதையுமே பசுமையாக பச்சையாக இருக்கிறப்போ தான் அது விளையும். ஆனால் மனம் தூய்மையாக இருக்கிற வஞ்சகம் இல்லாத ஒரு மனிதன் வருத்த விதையை கூட போட்டாலும் அந்த விதை மிக அருமையாக முளைக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். வஞ்சகமத்த அராசா உனக்கு வருத்த காணம் முளைக்கும் அப்படிங்கிறது அடிக்கடி எங்கள் பகுதியில் சொல்லப்படுற ஒரு சொலவடை. மகாபாரதத்தில் ஒரு பெருந்திரள் கூட்டத்துக்கு பிடித்த கதாபாத்திரம் அப்படின்னா அது கர்ணன். ஏன் ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு அவரை பிடிக்குது அப்படின்னா, பொதுவாகவே ஒன்று சொல்லுவாங்க, அந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு மனிதனோட வாழ்வியலில் 4 பேர் மிக முக்கியமானவங்க. மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த கர்ணன்கிற கதாபாத்திரம் மட்டும் மாதா குந்தியால் வஞ்சிக்கப்பட்டவன், பிதா சூரிய பகவானால் வஞ்சிக்கப்பட்டவன், குரு துரோணாச்சாரியாரால் வஞ்சிக்கப்பட்டவன், தெய்வம் கண்ண பரமாத்மாவாலையும் வஞ்சிக்கப்பட்டவன். இத்தனை பேரால் வஞ்சிக்கப்பட்டாலும் இந்த கர்ணன் போன்ற கதாபாத்திரங்கள் எப்பவும் நிலச்சி நிற்கும். இன்றைய வாழ்வியல்லையும் நமக்கு சில பேரை பார்த்தா ஏனோ தெரியலை, கர்ணனை பார்த்த மாதிரி தோணும். கர்ணனோட அந்த நட்பா அல்லது கர்ணனோட சில குணாதிசயங்கள் அவங்கக்கிட்ட இருக்கா தெரியலை. ஆனால் பார்க்குறப்போ அது தோணிகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் கலங்கி போய் நிற்கிறப்போ நம்மளோட விரல்கள் அவங்களோட கண்ணீரை துடைக்கிறத விடவும் சில வார்த்தைகள் கண்ணீரை வெகு எளிதாக துடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று ஒரு பாடல், தள்ளாடும் பிள்ளை உள்ளமும் வெள்ளை, தாலாட்டு பாட ஆதாரம் இல்லை, தெய்வங்கள் எல்லாம் உனக்காக பாடும், பாடாமல் போனால் எது தெய்வமாகும்? தெய்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாத்திகம் பேசும் நல்லவர்க்கெல்லாம் அன்பே சிவமாகும். அந்த சிவம் எனப்படுகிற அந்த அன்பு சில நேரங்களில் மௌனத்தோட குறியீடாக கூட இருக்கலாம். ஆனால் சில நேரம் அது வார்த்தைகளில் வெளிப்படுறப்போ
அது மிக அழகாகிறது. அந்த வார்த்தைகளுக்குள் இருக்கிற மொழி என்ன அந்த நேரத்தில் நம் மனோநிலைக்கு தேவையோ அதை கொடுத்தால் அதுதான் ஆகப் பெரிதான சிவமாக இருக்கும் என்பது என் அசைக்க முடியாத நம்பிக்கை. நன்றி.